ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். நான் கூத்தடி கோபி. திமுக கூட்டணியில் விரல் போகிற அளவுக்கு ஓட்டம் இல்லை. ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையாக விழுந்துருக்கு அப்படின்னு வைகை செல்வன் அண்ணன் சொல்லியிருக்காப்புல. பெரிய ஓட்டை அடைக்கவே முடியாது, இனிமேல் விரிசல் பெருசாகும், அதுலேருந்து எத்தனை பேர் வெளியில் ஓடி வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி. என்னால் ஆனால் ஓட்ட விழுந்ததை உறுதியாக சொல்ல முடியும். பிளம்பர் மாதிரியே பேசிட்டு போயிட்டு அண்ணன் சொல்ற. அண்ணன் பேசுறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, நிறைய பேசுவாங்க இந்த மாதிரி. அண்ணன் மட்டும் இல்லை, எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் எப்போ பேசுனாரு அப்படின்றது தான் இதில் வந்து ஆளாளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னா விசிகா வெளியில் வருமா வராதா அப்படின்றது தான் இன்னைய ரேஞ்சுக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்படி வந்தால் எங்கே போகும்? அதிமுக கூட்டணிக்கு போகுமா, இல்லை தாவேகா கூட்டணிக்கு போகுமா, இல்லை வேற எங்கேயாவது தனிச்சு நிற்பாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்வி. முக்கியமாக அங்கே இருக்கிறவங்க அதை பற்றி வாயவே திறக்கலை. அவங்க வெளியில் வர்ற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் கமான் கமான் கமான். இந்த செந்திலண்ணே இவர் கவுண்டமணி என்ன ஒரு இளநீ கடை போட்டு வரல, அதில் கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி இவங்களும் என்னென்னமோ முடிச்சையெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ நம்ம பேசி விட்டுருவோம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அது வந்து அவங்க என்னமோ அடிச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க மாட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வைங்கல. இப்போ திருமாவளவன் அண்ணனும் வைகை செல்வன் அண்ணனும் பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து கோ இன்சிடென்ஸ், பார்த்துக்கிட்டது யதார்த்தமான ஒன்று. ரெண்டு பேரும் ஒரு இப்போ கூட திருமாவளவன் அண்ணனும் இன்னொருத்தர் யாரும் ஏர்போர்ட்டில் நயினார் அண்ணன் நினைக்கிறேன், ஏர்போர்ட்டில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அது ஏர்போர்ட்டில் யதார்த்தமான ஒரு சந்திப்பு. அதே மாதிரி இப்போ இந்த ஹோட்டலில் நடந்தது யதார்த்தமான ஒரு சந்திப்பு. ஒரு மனுஷன் இருக்கிறாப்புல மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய குத்தமாக போயிடுதுப்பா. அதை வச்சு இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த 6 படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஐஸ்வர்யா அக்கா நடிச்சிருப்பாங்க. அதில் வடிவேல் அண்ணன் வீட்டுக்குள்ளே காலை வைக்க வருவார். அப்போ ஐஸ்வர்யா அக்கா சொல்லுவாங்க, வேண்டாம், தூக்கி காலை வெளியில் வை, நீ ஒரு தடவை உள்ள காலை வச்சேன்னா 8 தடவை என் மேலே கை வச்ச மாதிரி வெளியில் பேசுவ. கிட்டத்தட்ட அப்படி ஆயிட்டாங்க சார் எல்லாரும். இருக்கா இல்லையோ எதையாச்சும் ஒன்று கோர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் திருமாவளவன் அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. இவங்களுக்கு பதில் சொல்கிறதே இப்போ திருமாவளவன் அண்ணனுக்கு பார்ட் டைம் ஜாப்பாக போயிட்டுருக்குன்னா பார்த்துங்களேன். ஏப்பா இப்படி இருக்கே, உங்களையெல்லாம் பார்த்தது ஒரு குத்தமாயா அப்படின்ற லெவலுக்கு அண்ணன் ஃபீல் பண்ணிடுறாப்புல. என்ன சொல்கிறாங்க, அண்ணன் என்ன சொன்னார், நான் அவரை பார்த்தேன், அவரோட புக்கு அந்த இலக்கியம் அதை சம்மந்தமெல்லாம் பேசுனா கட்சியை விட்டு பிரிஞ்சு வர மாதிரி இல்லை. இவங்க அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது. கிட்டத்தட்ட வரவாங்கிற மாதிரி தவம் கிடக்குறாங்க வர்றதுக்கு. அப்படி ஒரு வேளை வந்தாலும் இப்போ அவங்க வந்து சீட்டு கூட கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு, நிறைய பேச்சில் அடிபடுது. அதெல்லாம் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்னையா அதிகமாக கேட்டாலும் தப்புன்றிய, கேட்காம இருந்தாலும் தப்புன்றிய. இல்லை அப்படித்தான் சொல்கிறேன். பாருங்க, கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் இருக்கான்றாங்க. இல்லைங்க, எங்களுக்கு இந்த தடவை சீட்டு அதிகமாக ஓப்பனாகவே கேட்குறேன். கேட்டால் தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவங்க கொடுக்குறாது அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா. அவங்க என்ன பேசுகிறாங்களும் தெரியாதுல்ல. அவங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், இல்லை கேட்டதுக்கு மேலேயும் கூட கொடுக்கலாம், சில சமயம் அதுவும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு போனால் தானே அடுத்துக்கு போகலாம். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே எப்படி உட்கார்ந்துருக்க முடியும்? இப்போ அதைத்தான் சொல்கிறாரு அவர், நாங்கள் வெளியில் வரல, ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வெளியில் வர்றேன்னே வச்சுக்கோமே. ஒன்றும் இல்லை, ஐயா ராமதாஸ் எப்படியோ ஐயா ஸ்டாலினை நைஸு பண்ணி உள்ளே போயிடறான்னு வச்சுக்கோ. ஆனால் அங்கே அன்புமணி ராமதாஸ் ஐயா இருக்கார், அது வேற. அவர் அண்டை விட மாட்டார்னு வச்சுங்க ராமதாஸ் ஐயாவை. ஒருவேளை போய் கூட்டணி வைக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் போகணும், ஒரு பயம் இங்கேருந்து வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு ஒரு மாதிரி அவர் சொல்லிட்டாப்புலன்னு வச்சுங்க. ஒருவேளை பாமக அந்த மாதிரி வந்துருச்சு, வந்துட்டா விசிகா வெளியில் போகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சது. அது ஐயா ஸ்டாலினுக்கே தெரியும். அதை ஏற்றுக்கிறதுக்கு ஐயா இல்லை. ஏன்னா ஒரு 6-7 வருஷம் கூட்டணி இது அப்படியே அசைக்க முடியாமல் எவனும் வந்து இந்த
என்னென்னமோ வச்சு பார்த்துருக்காங்க பயங்கர விடியெல்லாம். ஆனால் ஒன்றும் இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அதை சொல்லிக்கார், ஒருவேளை வெளியில் வந்தாலும் தனிச்சு தான் நிற்போமே தவிர எவன் கூடயும் இணைஞ்சு நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் கொள்கை, அதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் பிரியறதுக்கான வேலையெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இவங்க தான் ஆளா பேயா பறக்குறாங்க எப்போ நடக்கும்ன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுலேயும் அவர் ஒரு இக்கு வச்சுட்டு தான் போயிருக்காரு. இருக்கலாம், வரலாம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சொல்யூஷன்கள் கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்குது? ஆனால் இப்போதைக்கு அவங்க அந்த கூட்டணியில் தான் ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியாது, அவங்களும் தீர்மானிக்க முடியாது. காலம்தான் தீர்மானிக்கும். பார்ப்போம், எலெக்ஷன் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.